இந்த வருடத்தினுடைய இந்த புது வருட பிறப்பு தமிழ் சிங்கள புது வருட பிறப்புடன் இணைந்து இந்த நோன்பு பெருநாளும் இதனுடன் இணைந்திருந்தது ஒரு விசேடத்துவ அம்சம். இந்த அம்சத்திலே இங்கே கடமையாற்றுகின்ற அனைத்து திருகோணமலையில் இருக்கக்கூடிய அனைத்து பல தபாலகங்கள் மற்றும் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தபாலகங்கள் மற்றும் அம்பாரில் இருக்க எல்லா தபாலங்கள் இணைந்திருந்தாலும் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தபாலகங்கள் அதுக்குள் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இடையிலான இந்த ஒரு சௌஜன்யம், சமாதானம் மற்றும் ஒரு இனங்களுக்கு இடையிலான ஒரு சிறப்பை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் திருகோணமலையிலே இருந்து பிரதான தபாலத்தில் வந்திருக்கின்ற ஒருவருடன் நாம் இப்பொழுது அவருடன் கொஞ்சம் உரையாடுவோம். தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? திருகோணமலை. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். இது இந்த நிகழ்ச்சி பிரதி கிழக்கு மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபருடைய அஸ்லம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? இதில் ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் இடையில கிடைக்கும் ஒற்றுமை மற்றும் அவர்கள் இந்த ஒற்றுமை மட்டுமல்ல, இவர்கள் இங்கே எல்லோரும் இன்னொருவருடைய முகத்தை காண்பது, அவர்களுடைய பணியாற்றும் காலத்தில் நாட்கள் கிடைக்காமல் இருப்பதனால் திருகோணமலையிலிருந்து இங்கே ஒரு தூரத்தை கடந்து இங்கே கலந்து கொண்டு இருப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையிலே